அது சின்ன வயசுலேருந்தே எனக்கு இன்ஜெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பயம். தட் வாஸ் லைக் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. என்னால் இது இவ்வளோ கோ த்ரூ பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. பட் ஐ திங்க் ஐ ஓவர் கேம் ஆல் தோஸ் டியூரிங் த லாஸ்ட் 10 செஷன்ஸ். எனக்கு ரொம்பவே ரிலீஃபாக இருக்குது. நியூ இயரில் போகும்போது இந்த பெயின்லாம் இல்லாமல் இது எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே எனக்கு ஆமாம், ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஆக்சுவலி. ஐ எம் வெரி ஹாப்பி அஸ் வெல். திருப்பதி போய் ஐ வென்ட் பை வாக். நான் ஸ்டெப்ஸ் ஏறி தான் போனேன். அது எல்லாமே ஐ வாஸ் லைக் ஏபிள் டு டூ தட் ஆல் தட் பிகாஸ் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். ஒன் ஆஃப் த டென்டிஸ்ட் டோல்ட் மீ யூ ஹாவ் டு லிவ் வித் இட் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஐ வாஸ் வெரி வரிட். நான் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நான் இப்படி இதோட தான் இருக்கணுமா அப்படின்ற பயம் கூட இருந்தது. ஆனால் இது ட்ரீட்டபிள்னே எனக்கு நிறைய பேருக்கு தெரியல. அது மாதிரி ஒரு பெயின் இருக்குது, இந்த பெயின் தான், இதுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது, அந்த மாதிரி ஒரு அவேர்னஸே இல்லை. ஐ டோன்ட் நோ. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நிறைய பேர் இந்த மாதிரி சஃபர் ஆகுறாங்க. இது ரொம்ப காமன் ஆகிட்டு வருது. அண்ட் இது நிறைய பேருக்கு தெரியணும்னு நினைக்கிறேன்.